வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ரோஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர், நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் ரெஸ்டன்டேட்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர் கேட்டுருது. கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, மற்ற இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நியூஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Volkswagen Virtus. ஸோ Virtus பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளோபல் டெபியூ ஆயிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் இன் தமிழ் எக்ஸ்க்ளூசிவான வாக்கரவுண்ட் வீடியோ டெல்லியிலேருந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே நம்ம Virtus போவோம். ஸோ Virtus வந்து இந்த கடைசி ஒரு 2-3 வாரமாக வந்து Volkswagen டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது தான். ஆல்சோ பல மாதங்கிறத விட நியர்லி ஒரு 1.5 வருஷமாகவே வந்து இந்தியன் ரோட்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா Volkswagen அண்ட் ஸ்கோடாவோட இந்தியா 2.2 ப்ராஜெக்டை பேஸ் பண்ண வண்டி தான். ஸோ இந்த இந்தியா 2.2 ப்ராஜெக்ட் மூலியமாக இது வரைக்கும் ஸ்கோடா குஷாக், அப்புறம் Volkswagen டாகன், ஸ்கோடா ஸ்லாவியா, இந்த 3 வண்டி வந்திருக்கு. ஸோ Virtus தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியோட 4வது வண்டி. ஸோ இந்த வண்டி எந்த வண்டிக்கு ரைவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிக்லி ஒரு மிட் சைஸ் சிடான். ஸோ இந்த வண்டி ஹோண்டா சிட்டி, ஹோண்டே வெர்னா, மாருதி சுசுகி சியாஸ், அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்கோடா ஸ்லாவியா, அப்புறம் அப்கமிங் டொயோட்டா பெல்ட்டாவோட ரைவலாக இருக்கும். இந்த வண்டியோட பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவிலி லோக்கலைஸ் பண்ணப்பட்ட MQB A0iN இந்தியா ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் இந்தியா 2.2 ப்ராஜெக்ட்டில் Volkswagen அண்ட் ஸ்கோடா பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கடைசி 3 வருஷமாக. அதனால தான் இந்த புது லான்ச்சஸ் அடிக்கடி ஸ்கோடா அண்ட் Volkswagen கிட்ட இருந்து அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். பிகாஸ் இந்த வண்டி வென்டோவை ரீப்ளேஸ் பண்ணுது. 10 வருஷத்துக்கு மேலே சேல்ஸில் இந்தியாவில் இருந்த ஆல்சோ ஒரு பாப்புலரான சினாக இருந்தது. ஸோ அந்த வண்டியை இந்த வண்டி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரீப்ளேஸ் எப்போ இந்த வண்டி லான்ச் அப்படின்னு சொல்லிடுறேன். லான்ச் பார்த்தீங்கன்னா மே மாதம் 3வது வாரம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு Volkswagen சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னையிலேருந்து அக்ராஸ் ஷோரூம்ஸு. ஸோ Virtus வந்து ஸ்லாவியாவுக்கும் Virtusக்கும் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது குஷாக் அண்ட் டாகினுக்கு எப்படி நிறைய விஷயங்கள் ஒற்றுமை இருக்குது அந்த மாதிரி. ஆனால் Virtus வந்து ஸ்லாவியாவை விட ஓவரால் டைமென்ஷன்ஸ் படி பார்க்கும்போது பெருசு. பிகாஸ் இந்த வண்டியோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 4561 mm. அதாவது ஸ்லாவியா தான் இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் லென்த் வைஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து Virtus அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்லாவியா விட இந்த வண்டி பெருசு. டைமென்ஷன்ஸ் படி மற்ற சொல்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா 1752 mm. அதாவது ஸ்லாவியா மாதிரியே. ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் ஸ்லாவியா விட 1507 mm. ஸோ ஸ்லாவியாவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 feet அடல்ட்டுக்கே வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த Virtus வந்து ஸ்லாவியா விட பெருசு, ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ டாலராக இருக்கிறதுனால இன்னும் பெட்டரான இன்டீரியர் ஸ்பேஸ் கிடைக்குது. அப்புறம் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா சேம் தாங்க, 2651 mm. ஸோ இது வீல் பேஸ் ஆல்ரெடி செக்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்லாவியா தான் வந்து லாங்கஸ்ட்டு, அப்புறம் வைடஸ்ட்டு. வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் வீல் பேஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அடிக்வேட்டாக இருந்துச்சு. அடிக்வேட்டுங்கிறத விட ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு இந்த செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லணும். Virtus பார்த்தீங்கன்னா அது அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போயிருக்கு. ஏன்னா ஓவரால் லென்த்து வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்டும் அதிகம் பண்ணியிருக்காங்க ஸ்லாவியா விடவே. ஸோ அது ஒரு பெரிய தம்ஸ்அப்பு. ஸோ இந்த வண்டி லான்ச் ஆகும்போது எவ்வளோ ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakhலேருந்து 19 lakh. அதாவது ஸ்லாவியாவுக்கும் இந்த வண்டிக்கும் ப்ரைஸஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த Virtus நேம் பிளேட் ஆல்ரெடி லாட்டின் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்காவில் ஆல்ரெடி சேல்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே குளோபல் டெபியூவாக இருக்கிற இந்த Virtus பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்காவில் ஃபேஸ் லிஃப்ட்டாக தான் லான்ச் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே Virtus இருக்கிறதுனால. ஸோ அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் டிசைன் வைஸ் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த 5 seater பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லாவியாவுக்கும் இந்த வண்டிக்கும் பாடி பேனல்ஸ், இன்டீரியர் பிட்ஸ், டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நிறைய விஷயங்கள் வந்து அதோட ஷோல்டர்ஸில் ரைட் பண்ணுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வென்டோட நேம் பிளேட் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ ஆக்சுவலி இந்த மிட்சைஸ் SUV செக்மெண்ட், மிட்சைஸ் சிடான் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி சில வருஷங்களில் சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மிட்சைஸ் SUVs அண்ட் காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஸ்கோடா அண்ட் Volkswagen இந்த செக்மெண்ட்ஸ்க்கு திருப்பியும் ஒரு புது மாடல்ஸை கொண்டு வரதுக்கு மெயின் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வென்டோ அப்புறம் ரேபிட் தான். அந்த 2 வண்டியோட பேர் தான். ஏன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால தான் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு திருப்பியும் இவங்க வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வென்டோ கூட கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், லென்த் வந்து ரொம்பவே வித்தியாசம் தெரியுங்க. பிகாஸ் இட் இஸ் லாங்கர். அது மட்டும் இல்லாமல் வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் லாங்கர். ஸோ வென்டோவை விட வென்டோலேருந்து நீ அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வண்டி ஒரு ஆக்டேவியாக்கு அந்த அளவுக்கு நான் போக தேவையில்லை. பட் கீழே வந்து ஒரு மாடல் வேணும், ஒரு ப்ரீமியமான மாடல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Volkswagen
வாட்சஸ் குட் பி உங்கள் சாய்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது வெண்டோ கூட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் ஆல்சோ இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பெஸ்ட்டு. ஸ்லாவியா மாதிரியே 521 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா Volkswagenோட டிப்பிக்கல் குளோபல் ஸ்டைலிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்இடி ஹெட் லாம்ப்ஸு வித் இன்டெகிரேட்டட் எல்இடி டேட்டா லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நிறைய க்ரோம் ட்ரீட்மெண்ட் நமக்கு தெரியும். கிரில்லில் இருக்கும், பம்பரில் இருக்கும், ஷீ ஷேப்பில் வந்து க்ரோம் ஃபாக் லாம்ப் ஹவுசிங் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஏர்லைட் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான சென்ட்ரல் ஏர்லைட் கொடுத்துருக்காங்க. பானட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல மஸ்குலரான ஷேப்பில் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டி 2 வேரியன்ட்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டைனமிக் லைன், இன்னொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் லைன், அதாவது ஜிடி ட்ரிம்மு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஜிடி ட்ரிம்மில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. சொல்லப்போனால் ஸ்லாவியா விட இந்த வண்டி லுக் வைஸ் வந்து ஸ்டைலிங் வைஸ் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஜிடி ட்ரிம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிளாக் ஃபினிஷ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ரூஃபு, அவுட் சைட் ரிவ்யூ மிரர்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16 இன்ச் அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக். அது கூட ஃப்ரண்ட்டில் ரெட் பிரேக் கேலிப்பர்ஸ் இருக்குது. அது வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, பூட்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராப்பனும் எல்இடி டைலாம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இன்டீரியரில் அலுமினியம் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கான்ட்ராஸ்டான ரெட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க இந்த ஜிடி ட்ரிம்மில். ஸோ இதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் லைன் ட்ரிம், சரிங்களா. ஸோ இந்த வண்டி 6 கலரில் ஆஃபர் பண்ண போகிறாங்க. சில்வர், எல்லோ. இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாலிக் எல்லோ வந்து டைகரில் இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து இந்த ஜிடி இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட சூப்பராக செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ கான்ட் ரியலி வெயிட் டு சி தட் பர்டிகுலர் கார்னு சொல்லணும். அப்புறம் ஒயிட்டு, டிப்பிக்கலான ஒயிட்டு, அப்புறம் கிரே கொடுக்குறாங்க, செரி ரெட் கொடுக்குறாங்க, ப்ளூ கலர். ஸோ மொத்தம் 6 கலர் கொடுக்குறாங்க. டைனமிக் லைனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, 8 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, ஃபோல்டபுள் ரியர் சீட் ஆம்ரெஸ்ட், பேக் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் ஜிடி லைனில் இந்த ரியர் சீட் பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட்டோட கொடுக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், மல்டி கொலிஷன் பிரேக்ஸு, அப்புறம் இம்பாக்ட் அப்சர்வ் பண்ணுற டோர் கம்போனன்ட்ஸ், சைடு இம்பாக்ட் ப்ரொடெக்ஷன் பீம்ஸ் ஆன் டோர்ஸு, இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து 2 ட்ரிம்ஸ்லையுமே இருக்குது ஆக்சுவலி. ஸோ பேசிக்கான இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்கிறேன். நல்ல லேயர் டேஷ்போர்டு, ஒரு Volkswagen கிட்ட வந்து நம்ம எப்பவுமே எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ப்ரீமியம் மெட்டீரியல் யூஸும் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நல்லா இருக்குது. ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் படி பார்க்கும்போது ஒரு பெரிய 10-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி இருக்குது. கூல் க்ளோ பாக்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் புஷ் பட்டன் ஸ்டாப் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் வென்டிலேட்டட் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல், 4 USB போர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் 12V சாக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்லாவியா மாதிரி தான் இந்த வண்டியும் இருக்குது. ஸோ அந்த 1 லிட்டர் டர்போ TSI பெட்ரோல் என்ஜினும் 1.5 லிட்டர் ஈவோ 4 சிலிண்டர் பெட்ரோல் டர்போ என்ஜினும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 110 PS மேக்ஸிமம் பார், 175 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே இந்த 1.5 லிட்டரும் பார்த்தீங்கன்னா 150 PS மேக்ஸிமம் பார், 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அக்ராஸ் Volkswagen ஸ்கோடா லைனப்பில் இந்த 2 என்ஜின்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்றும் சர்ப்ரைஸாக இல்லை, அது சேம் யூனிட்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ டிரான்ஸ்மிஷன் படி பார்த்தோம்னா 2 என்ஜினுக்குமே வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. 6 ஸ்பீட் டாப் அவுட் மோட்டர் ஆட்டோமேட்டிக்கும், ஒரு 7 ஸ்பீட் DSGயும் ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ இந்த டைனமிக் லைன் வந்து 1 லிட்டர் பெட்ரோலையும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் GT லைனும் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோலையும் கொடுக்குறாங்க. ஸோ வர்ச்சுவஸ் பார்த்தீங்கன்னா Volkswagen என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா மட்டும் உள்ள ஜெர்மனியில் இருக்கிற என்ஜினியர்ஸ் மூலியமாக இந்த வண்டி நாங்கள் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டி Volkswagen குரூப்போட சாக்கன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி நியர் பூனே அந்த மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஆல்சோ இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து குளோபல் ப்ரொடக்ஷன் ஹப்பாக ஆக்ட் ஆக போகுது. ஏன்னா வந்து இந்த மிட் சைஸ் சிடானை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி 25 நாடுகள் அக்ராஸ் 5 காண்டினென்ட்ஸ் இங்கேருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரூலி ஒரு குளோபல் சிடான் தான் இந்த வண்டி. ஸோ பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கும் ஸ்லாவியாக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக எல்லாமே வந்து ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், பிகாஸ் கண்டிப்பாக ரிவ்யூ வருது as soon as இந்த வண்டி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், see you all again.